இந்த போர் நேற்று நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது நான் குறிப்பிட்டேன், இந்த போர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டது என்று. ஒருவர் கருத்து சொல்லியிருந்தார், வீட்டுக்குள்ளே வந்து விட்டது என்று அவர் சொன்னார். நான் சொல்லுகிறேன், எல்லோர் குசினிக்குள்ளும் வந்து விட்டது. இந்த போரை பொறுத்தவரையிலே இஸ்ரேலும் உண்மை சொல்லவில்லை, ஈரானும் உண்மை சொல்லவில்லை, அமெரிக்காவும் உண்மை சொல்லவில்லை. இந்த நிலையிலே மாகாணி அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு இடர் முகாமத்துவத்தை மட்டுமே செய்ய முடியும். இந்த அட்ரிஷனல் warfare என்ற ஒரு பதம் போரியலில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அட்ரிஷனல் warfare என்பது எதிராளியை நேரடியாக போர்க்களத்திலே உடனடியாக சந்தித்து மடிய வைப்பது, எதிர்கொள்வதை கடந்து அந்த எதிராளியினுடைய பலத்தை களைக்க வைப்பது, இழக்க வைப்பது, அவர்களை பணிய வைப்பது, அவர்கள் அந்த போரிலே பெரும் நட்டத்தை நாசத்தை எதிர்கொள்ளும் வகையிலே இட்டுச் செல்வது. அடி வாங்குவது போல இருக்கும், ஆனால் அதனுடைய விளைவு எல்லோரும் கொட்டி கொடுத்து களைத்து விட்டார்கள். யுக்ரைன் விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை, இதுவரை கொடுக்கப்பட்ட நிதியினுடைய தொகை என்ன, இதுவரையில் செய்யப்பட்ட இராஜேந்திர உதவிகள் என்ன என்று பார்த்தால், யாரோ நடத்துகின்ற போருக்கு, யாரோ தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியும். இதிலே ரஷ்யா ஏன் பிடிக்கவில்லை யுக்ரைன் என்றால், ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜெலன்ஸ்கியை இன்னொரு தன்னுடைய டெல்டா ஃபோர்ஸை அனுப்பி தூக்கினா கேட்குறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் வெனிசுலாவின் ஜனாதிபதியை தூக்க முடியுமாக இருந்தால் விளாடிமிர் புட்டின் ஜெலன்ஸ்கியையும் தூக்க முடியும். நீங்கள் யாருமே கேட்க முடியாது. இப்பொழுது சர்வதேசத்தை ரஷ்யா 2 முனைகளிலே எதிர்கொள்கிறது. ஒன்று யுக்ரைன், மற்றது இப்பொழுது புதிதாக தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய ஈரான் விவகாரம். இது வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் போர் இழுக்கின்ற பொழுது, போர் சேடம் இழுக்கின்ற பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை நான் முன்னர் குறிப்பிட்டது போல ஆப்பிழுத்த குரங்கின் நிலை.